ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். டே 5 இன்றைக்கி 3 கிலோமீட்டர்ஸ் ஓடி முடிச்சாச்சு. ஃபர்தராக வந்து இப்போ தான் ஓடி முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். நம்ம லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் யாரோ ஒரு நபர் ஸ்ட்ரேஞ்சராக நுழைவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நபரோட வாழ்க்கையிலையும் வந்து ஸ்ட்ரேஞ்சராக நுழைவோம். அப்படி ஸ்ட்ரேஞ்சராக நுழைஞ்ச நபர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து நம்மளோட லைஃப்பில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். அவங்களும் அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடந்ததுங்கிறத வந்து ஷேர் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக வந்து அந்த நபரை பற்றி நம்மளும் புரிஞ்சு வச்சுருப்போம். அதே மாதிரி அந்த நபரும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி ரொம்ப ரொம்ப புரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பேசுவோம், என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே நம்மளை பற்றி புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இருந்துகிட்ருப்போம். ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் போக போகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நாட்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நபருமே வந்து ஸ்ட்ரேஞ்சராக மாறக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திடீர்னு நம்ம பேசாமல் கூட போவோம். திடீர்னு வந்து பேசாமல் போயிட்டு ஒரு 3 மாதமோ 2 மாதமோ பேசாமல் இருந்தாலே வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு ஏதாச்சியாக வந்து கால் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பேசுகிறதுங்கிறதே தெரியாமல் அமைதியாக இருப்போம். அவங்க எதாவது பேசுவாங்கன்னு நினச்சி பார்த்தா நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து நம்ம எங்கே அறிமுகமானமோ அதே இடத்துல ஸ்ட்ரேஞ்சராகவே தான் அந்த நபருக்கு நம்ம ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் வந்து நம்மளும் வந்து அந்த நபருக்கு ஸ்ட்ரேஞ்சராக இருப்போங்கிறத சொல்லிட்டு அட்லாஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்து எங்கே ஸ்ட்ரேஞ்சராக ஆரம்பிச்சதோ அதே சர்க்கிளில் வந்து ஸ்ட்ரேஞ்சராகவே நம்ம முடிஞ்சிருவோம். அவங்க வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட வாழ்க்கையில் அவங்களும் ஸ்ட்ரேஞ்சராக தான் போவாங்க ஒரு காலகட்டத்தில். எதை நினச்சும் நம்ம யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம கோ வித் த ஃப்ளோவில் போகிறது தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கணுங்கிறத சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டே 6 ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியாவது நாளைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஓடணும். ஃபர்தராக வந்து ஒரு மோட்டிவேஷனோடு தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே.